எவ்வளவோ விஷயங்கள் நம்ம செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனா, ஏதோ ஒரு காரணத்தினால அத நம்ம அப்படியே தள்ளி போட்டுறோம், கிடப்புல போட்டுறோம். சரி எப்படியோ பண்ணத்தானே போறோம், பண்ண வைக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இதுல ஒரு நுணுக்கம் என்னன்னா, நம்ம அந்த ஒரு விஷயத்த மட்டும் ஒத்தி போடல, அதற்கான பலனை அனுபவிப்பதையும் ஒத்தி போடுகிறோம். ஒரு நல்ல விஷயத்த சட்டுன்னு செஞ்சா, அதுக்கான பலன்கள் பெருகுமே. அதை ஏன் நம்ம தள்ளி போடணும்? உதாரணத்துக்கு, தொழில்ல ஒரு நல்ல மாற்றம் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். கொண்டு வந்தா தொழில் நல்லா வளருமே! அதை ஏன் வளராம கிடப்புல போடணும்? அதே மாரி ஒரு நல்ல பழக்கம் நம்ம ஒரு கை கொள்ளணும்னு ஆசைப்படுறோம். அப்புறம் பண்றத இப்பவே பண்ணா, அதுக்கான ஆதாயம் சட்டுன்னு கிடைச்சிட்டு போகுது. இது மாரி தான் ஒரு முதலீடு. ஏற்கனவே முதலீடு பண்ணவன் அதுக்கான பலன்களை சீக்கிரம் அனுபவிக்க முடியுமே! அது மாரி தள்ளி போடுவதனால், அதனுடைய நல்ல ஆதாயங்களையும், பலன்களையும் இழக்கிறோம்ங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவ நம்ம கருத்தில் கொண்டால், நெறைய விஷயங்கள சட்டுன்னு செய்ய வாய்ப்பு இருக்கு. இத புரிஞ்சுக்கணும்.